ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு வச்சு சப்பாத்திக்கு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் பொடிசாக நறுக்கிற வேணாம், இந்தளவுக்கு நறுக்கினா போதும். கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி க்யூப் சைஸில் நறுக்கி வச்சுக்கோங்க. இதை ஒன் பார்ட் ரெசிபியாக பண்ணுறதுனால குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை தவாவில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கரில் நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து அதையும் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து நம்ம தனியாக அதை பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ரெண்டத்தையும் நம்ம வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதில் நம்ம 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பாத அளவுக்கு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். அதுக்கப்புறம் இதில் 2 பெரிய தக்காளியை பியூரி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம கிரேவிலாம் பண்ணும்போது தக்காளியை முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி பியூரி பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவிக்கு திக்னஸும் கிடைக்கும், ஒரு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிட்டு இருந்துடலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன், முழு தனியா. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அரை பீட்ரூட்டை சேர்த்து நல்லா பியூரியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதை ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவியில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட் சேர்த்து செய்யும்போது இந்த கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும். பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இந்த மாதிரி தான் கலர் கொண்டு வராங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இதில் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணியை நல்லா சேர்த்து கிளறி விட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது கொதி வந்தோன்னே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ போட்ட காலிஃப்ளவரை இதில் 1 நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் கிரேவி திக்காக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து குக்கரை விசில் மூடி 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 1 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம இதில் வேறு காஷ்மீர் ரெட் சில்லி அந்த மாதிரி எந்த கலரும் சேர்க்காம கிரேவிக்கு நல்ல கலர் கிடச்சிருக்கு. இதில் இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இதை சப்பாத்தி கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை சாதத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டான ரெசிபி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.